சுரேஷ் சொல்லலாம். என்ன கஞ்சி இவ்வளோ ரசித்து சாப்பிடுதா? சென்னையில் ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட இருந்த முத்துக்காவில் பண்ணேன். சரி. அங்கே நமக்கு சோறு பொங்கி தர யாருமே கிடையாது. பூரா ஹோட்டல் சாப்பாடு தான் முத்துக்கா. இட்லி தோசை ஆமாம், அதே நீ வந்து போனது தான். அதே நாக்கு செத்துருமே. நாக்கு சாவு ஆரம்பத்தில் பெரிய விஷயமா இருந்து இவ்வளோ பண்ணேன். எப்படி சொல்ல, இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கின காலம் போய் இதெல்லாம் சாப்பிடணுமான்னு ஒரு காலம் வந்துட்டு. அப்போ வந்து வீட்டில் உள்ள நினைவு வந்து ரொம்ப வந்துக்கிட்டே இருந்து. வீட்டுக்கு போனால் கஞ்சி குடிக்கலாமா காலையில் கஞ்சி குடி. அதுக்கப்புறம் தான் தெரியுது கஞ்சியோட மையம் என்னன்னு. இருக்கும்போது தெரியல, இல்லாதப்போ தான் தெரியுது. எப்படியும் சின்ன வயசுலேருந்து கஞ்சியாக தானே குடிச்சிருப்பா? கஞ்சியாக தான் குடித்தேன், அதான் இருக்கும்போது தெரியல. அது இல்லாதப்போ தான் அந்த கஞ்சியோட பவர் என்ன. அது ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டும் உடம்பு இந்த தக்காளி பழம் மாதிரி ரவுண்ட் ஆகிட்டு. அப்படியா? இப்போ மாதிரி ஏதோ ஓரளவு குண்டா இருந்தாலும் ஓரளவு பரவாயில்லாமல் இருப்போம் பத்துக்கா. ஃபஸ்ட்டு வந்து இந்த தக்காளி பழத்துக்கு கை கால் முளைச்ச மாதிரி இந்த உருண்டுட்டு தான் வரும் நடு ரோட்லாம். வாரம் புறம்லாம் திட்டிகிட்டே தான் குண்டா தடியா அப்படிமா. இப்போ ஆனால் அந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு. ஆனால் கூப்பிடுவாங்க இன்னும். சரி சரி.